வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன ஷார்ட்ஸில் வீடியோ போட போகிறோம்னா, கீரைத்தண்டு தான் போட்டு பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். பாருங்கள், கீரைத்தண்டு கீரையெல்லாம் நம்ம ஒடிச்சு சமைச்சாச்சு. இந்த கீரைத்தண்டை வந்து இந்த அடியில் அந்த வேர் பகுதியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சீச்சிட்டு தண்டாக எடுத்துக்கிட்டு தண்டை அரிஞ்சு போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். அதுவும் பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். பாருங்கள், சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. சுட சுட சாதம் கட்டவா? பாருங்கள், சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. வெந்தோன்னா வடிச்சிருவோம். ஓகே. அப்புறம் பருப்பு வந்து பாசி பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த வருங்க, இண்டக்ஷனில் வச்சுருக்கேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு. பாசி பருப்பு போட்டு சாம்பார் வைக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் பாசி பருப்பு வச்சுருக்கேன். கீரைத்தண்டை போட்டு சாம்பாருக்கு எப்படி வைக்கிறதுன்னு உங்கள்கிட்ட சாம்பாரை வச்சுட்டு காட்டுறேன். ஓகே வாங்க. காய், தக்காளி, வெங்காயமெல்லாம் எல்லாத்தையும் அறுக்கிறோம்ல, அறுத்துக்குருவோம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்க. காயெல்லாம் வந்து நம்ம எடுத்து போட்டுக்கிறோம். இது என்னென்ன காய் வச்சுருக்கேன்னா, கீரைத்தண்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு தான் இப்போ பைத்தம்பருப்பு சாம்பார். பயிர் வெந்துக்கிட்டு இருக்கு. பருப்பு வெந்துருச்சு. காய் அள்ளி போட்டுக்கிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் கீரைத்தண்டு சாம்பார். இது மாதிரி நீங்களும் கீரை தண்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கீரையை பறித்து கீரையை நல்லா ஆஞ்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்டை நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் தூள்லாம் போட்டு சாம்பார் தாளிச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு காட்டுறேன். ஓகே. இப்போ கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சாச்சு. சாம்பார் பாருங்கள். சாம்பார் காய், முருங்கைக்காய், கீரைத்தண்டு எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. கத்திரிக்காயோட கம்மன்னு இருக்குது. பெருங்காயத்தூள்லாம் போட்டாச்சு. இப்போ சுட சுட சாதம் போட்டாச்சு. சாம்பார் ஊற்றுவோமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். கீரைத்தண்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது முளைக்கீரை தண்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் அப்பளமோ ஒரு எந்த காய் பொரியலோ நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது. ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.